ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி மேலே சந்தேகப்பட்டது சரியாக போச்சுங்க. இவங்க விஷத்தை குடிக்கல, அது தேன் பாட்டில் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்முடைய கௌதம் கிட்ட காட்டுறாங்க. நம்ம கௌதம் பார்த்ததும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து இன்னும் இந்த அஞ்சலி திருந்திட்டான்னு நினச்சி இந்த கார்த்தி கூட சேர்த்து வைக்கலான்ட்டு நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இவ திருந்தாது இப்படி இருக்காளே, கண்டிப்பாக இதுக்கு மேலே இலக்கியா உன் மாமா பொண்ணாக இருந்தாலையும் அவளுக்கு இதுக்கு மேலே வாய்ப்பு தர முடியாது. அதனால் கண்டிப்பாக கார்த்திக் நான் பிரியா கல்யாணம் பண்ணிக்க வரேன், பிரியா வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் சரி கௌதம், நீங்கள் சொன்னதுக்கு நான் ஓகேண்ணே, ஆனால் இப்போவுமே முன்னாடி நான் சொன்னதுக்கு நீ ஓகேன்னீங்களே, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நீங்கள் பிரியாவை வர வைங்க. இந்த அஞ்சலிக்கெல்லாம் செருப்படிப்பட்டு வாழை வெட்டியாக வீட்டில் இருந்தால் தான் அவளுக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா கௌதம் கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள், நேராக அஞ்சலியை தேடி தாங்க போகிறாங்க. அந்த அஞ்சலியை தேடி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி நல்லா பிரியாணி தின்னு போட்டு கொழுது போய் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இது என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் எங்கே இருக்காங்க, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சொல்லி அந்த டாக்டர் வராங்க. இவங்க உண்மையிலே விஷம் தான் சாப்பிட்டாங்களா, விஷம் சாப்பிட்டாங்களா தான் உயிருக்கு போராடினவங்கள தான் நீங்கள் காப்பாற்றுறீங்களா, இல்லை அவகிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சார் இப்போ எங்கள் மேலே சந்தேகப்படுறீங்களா, நாங்கள் டாக்டர் எங்களுக்கு தெரியாதா அவங்க விஷம் சாப்பிட்டாங்களா இல்லை என்ன சாப்பிட்டாங்கன்னா, இது லேப் ரிப்போர்ட்டு, இவன் விஷமே குடிக்கல, அவள் குடிச்சது தேனு அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சொல்கிறாங்க. இதை கேட்டு டாக்டர் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆமாம் சார், அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தப்பே நாங்கள் கண்டுபிடிச்சோம், அவங்க எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, அதனால தான் நாங்கள் தப்பான ரிப்போர்ட்டை எழுதி அவளை இங்கே அட்மிட் பண்ணோம், அதுபோக அவளுடைய வாழ்க்கை போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அதனால தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் இந்த மாதிரி தொழில் செய்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் கேட்டதும் இல்லாத பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்குறாங்க. உனக்கு பின்னாடி அவளுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதும் நம்முடைய கௌதம் இலக்கியா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவளுக்கு பின்புலம் இல்லாத இப்போதைக்கு அவகிட்ட பணம் இல்லை, பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற ஒரே ஆள் உங்கள் அத்தை அந்த பைரவியாக தான் இருக்கணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வேலையை பார்த்ததும் அவங்கள தான் இருக்கும். நம்ம முன்னாடி அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னும் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் அவங்களுமே நம்ம சும்மா விடக்கூடாது, அவங்கள போனால் போது விட்டோம், நம்மளுமே இந்த அஞ்சலி திருந்திட்டோம் அப்படின்றத நம்பிட்டோம். எப்படியோ இந்த ஆண்டவ புண்ணியத்தில் ஒரு ஸ்ட்ரைக் அடித்து அந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இல்லைனா கார்த்தியோட லைஃப் என்ன இருக்குது, மறுபடியும் நம்மளுடைய குடும்பத்தோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் இலக்கியா சொல்கிறாங்க. நான் தான் அப்பவே சொல்ல அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு இலக்கியா அவள் திருந்த மாட்டா, அவனால் நம்பி வேஸ்ட்டு. அதனால் நம்ம பிரியா ஹைதராபாத்லேருந்து கால் பண்ணி வர இப்போ பிரியாவை கார்த்தி சேர்த்து வச்சிடலாம். பிரியா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சொன்னால் கேட்டுவாங்க, ஆல்ரெடி பேசி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதே நம்ம கௌதம் சார் அவங்க வீட்டில் போயிட்டு பேசினாலே ஒத்துக்குவாங்க. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் கால் பண்ணி பிரியாவை வர சொல்கிறாங்க. நம்முடைய ஜானியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க இந்த விஷயம்.